மோடி மீல முதல்ல வந்து என்ன அப்படின்னா, பாஜக தலைவரா யார் வரணும்? பிரதமரா யார் வரணும்? பதவிக்கெல்லாம் யார் யார் வரணும்? அப்படின்றத முடிவு பண்றது ஆர்எஸ்எஸ். அது பொதுவா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு நீங்க அமாவாசைன்னு சொன்னா தப்பா நினைக்கக்கூடாது. அமாவாசைன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலகட்டத்தில முதல்ல வரும்போது பல்வேறு போட்டிகள் பிரதமர் ஆகறதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ல சைக்கிள் எடுத்துட்டு சுத்துனவரு. அரசு மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபுல் டைமர் மாரி அவர். அப்படி இருந்தவரு பல்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்காரு. பல தலைவர்களோட சுத்தியிருக்காரு. டெல்லியில சுத்தியிருக்காரு. ஹரியானால சுத்தியிருக்காரு. அதற்கான எல்லாமே இருக்கு. அப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில முதலமைச்சர் ஆகுறாரு. குஜராத்ல. உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் அவங்க ஆட்சியை வந்து குஜராத்ல தான் கைப்பற்றுறாங்க. அப்ப கூட கேசுபாய் 25 படேல் வருஷத்துக்கு. கேசுபாய் படேல்னு ஒரு சீனியர் லீடர்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. தாண்டி தான் வராரு. அவர்லாம் வித்து போன ஆளு அப்படின்றதுனால கேசுபாய் படேல். ஆமா இவர் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னா, சில மாற்றங்கள அந்த ஊர்ல சோத்துக்கே வழி இல்ல அவனுக்கு 3 வேளை கஞ்சி ஊத்துனா எப்படி இருக்கும்?